மாதிரி நீட்டாக இருக்குது. ரீசெண்டாக இருக்குது டீச்சர்ஸ் கிளம்பிட்டோம். கொஞ்சம் பொறுப்பையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட்டு போட்ட வ்ளாகோட ஒரு பார்ட் 2 தான். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டு போட்ட வ்ளாகை விட இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2 days இந்த மாதிரி வீடியோ. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உள்ள ஸ்பெஷலான நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் உங்களோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னையோட அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் முடியுது. அதுக்குள்ளே ஒரு வீடியோ நான் ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸில் ஆர்டர் போட்டிருந்தேன் வீடியோக்காக. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் வாங்கினா கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது ஒரு ஃபுல் செட்டாக வரும், பியூர் காட்டன், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ட்ரெஸ் தான். ஸோ ஃபுல் செட்டாக வரும், ஷாலு டாப்பு பாட்டம் வரும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பியூர் காட்டன். ஸோ வர சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெளியில் கொஞ்சம் நீட்டாக போட்டு போகலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ யாருக்காவது பிளாக் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கலர் நீங்கள் தாராளமாக அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் ஹாஃப் அந்த பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் பிளாக்கில் அந்த டிசைன் ஒரு மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கை 3/4 ஹேண்ட் தான். ஸோ நெக் பார்த்தீங்கன்னா அந்த வி நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டும் சேம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டாப்லேருந்து அண்ட் ஷாலு பாட்டம் ஃபுல்லாகவே பட் ரொம்ப பிரைட்டாக இருக்காது. ஸோ ஒரு மைல்டான டிசைன் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வேறு கலர்ஸ் இல்லை, ஆக்சுவலாக இந்த கலர் தான் இருந்தது. பட் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அம்மாவுக்கு ஒரு சாரீ செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த சாரீ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எனக்கு சில சாரீ, ஏன்னா மோஸ்ட்லி நான் சாரீஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ செலக்டடாக சில சாரீஸ் பிடிக்கும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வேர் மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வெளியில் போட்டு நீட்டாக கட்டிட்டு போகணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாரியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் பிடிக்கும் அப்படின்னா ஷுவராக அந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் வாங்க. இருக்கலாமா இந்த கலரு ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. ஆபீஸ் கோயிங் ட்ரெஸ்லாம் கட்டிட்டு போலாம். ஒரு மாதிரி நீட்டா இருக்கு, டீசென்ட்டா இருக்கு. டீச்சர்ஸ் அவங்க அது மாதிரி ஆபீஸ் போறவங்கலாம் கட்டிட்டு போனா நல்லா இருக்கும். வேற எந்த டிசைன்? ஸோ மோஸ்ட் ஆஃப் என்கிட்ட இருக்கிறது நம்ம அந்த டாப் அண்ட் சாரீஸ்க்கு போடுற மாதிரி லைக் குர்தாக்கு போடுற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. பட் இது நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன் ஒரு ஜீன்ஸ்க்கு மேட்சாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம கரெக்டாக சின்ன சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஷூஸ் வாங்கினேன். ரேட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ் பார்க்கலாம். இந்த டிஷர்ட் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பேண்ட்டுக்காக தான் இதை வாங்கினேன்.
மேபி நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் கொஞ்சம் நீட்டாக போட்டு போகலாம் அப்படின்னா ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டான வேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸாக எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் போட்டுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒரு கம்ஃபி ஃபீல் இருக்கிறதுனால ஸோ நான் இது வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, நல்லா ஃப்ரீயாக நீட்டாக இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு குட்டி டிசைன் மட்டும்தான். ஓவரால் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ்க்கு இதை போடும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அண்ட் லேடி ஷர்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் கலர்ஃபுல் ஸ்ப்ளாஷ் அண்ட் லைஃப் ஃப்ரம் 1st மார்ச்லேருந்து 9th மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நிறைய டீல்ஸ் அண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். காட்டின அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் சாரீ அண்ட் வந்து அந்த ஷூஸ் மாடல் ட்ரெஸ்ஸு டிஷர்ட் எல்லாமே கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். எல்லாமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக, ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில், குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வந்து திருச்சிக்கிட்ட ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து முடிச்சிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், இன்னொரு ½ an hour தான். ஸோ போகும்போது இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் போனோம். ஸோ திருச்சி போனாலே கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு தான் வருவோம், போகாமல் இருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து மறுநாள் சண்டே மார்னிங் போகலான்னு சொல்லி பேசிவிட்டு இன்றைக்கி நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு வர மாதிரி. ஆக்சுவலாக சீக்கிரமாக கிளம்புனதுனால இன்னும் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே இருட்டி போய் அந்த டயத்தில் தான் வருவோம். பட் இந்த தடவை வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆனதுனால நிறைய வந்து டைம் இருந்துச்சு. இப்போமா போகும்போது வந்து போகிற வழியில் பிரணவக்குட்டிக்கு காட்டுவாங்க, ஸோ இதுதான் என் ஸ்கூல் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறுத்தி உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. இந்த தடவை வருவோம், உள்ளே வந்து வர முடியாது ஏன்னா ஈவினிங் டைமில் வருவோம். இந்த தடவை மார்னிங் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூலை பார்க்கணும் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எப்போவுமே அது ரொம்ப ஸ்பெஷலில் நம்ம சின்ன பசங்களை படித்த ஸ்கூல் வந்து பார்க்குறது. நானும் அதே மாதிரி எங்கள் ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னது சாப்பிடுறதா? ஓஹோ, 96 மூவியில் வர இடம் மாதிரியே இருக்கு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அங்கே போகக்கூடாது, இங்கே வாடா. ஆக்சுவலாக இந்த மரம் பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும். ஸோ நல்ல நிழலாக இருக்கும். அதுக்கு கீழே உட்காந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸு அந்த கோச்சிங்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட்லாம் வந்து எழுதுவோம். அண்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் கிளம்பிடுவாங்க, நாங்கள் மட்டும் உட்காந்து பார்த்திங்கன்னா மேமோட உட்காந்து படிச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரீக்கு கீழே உட்காந்துருப்போம், நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பிரணவக்குட்டி வந்து அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டான். இங்கே வந்து பக்கத்தில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு வரும்போது இங்கே இந்த ஜுவல் செட்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 250 rupees தாங்க போட்டுருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300க்கு மேலேயோ இல்லை 400க்கு மேலேயோ ப்ளஸ் வந்து ஷிப்பிங் அந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 செட்டு மட்டும் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. சாயோட ஃபேவரட் ஹோட்டல். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அது என்னது? ஆன்டிக் கிளாக் நல்லா இருக்கா? நீ பார்த்துருக்கியா இப்படி?
ஸோ பிரணவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அந்த பழமையான பொருளாக பெருசாக அவன் பார்த்ததில்ல. ஸோ அவனுக்கு இந்த கிளாக் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை பார்த்துட்டு இதில் வுட்டில் மேடாக இருக்கா என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அங்கேயும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. மறுநாள் மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹாய், கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்புறோம். ஸோ ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். அதனால பொறுமையாக பார்த்தீங்கன்னா பிரணவுக்கு மட்டும் டிஃபன் ஊட்டிட்டு, ஏன்னா அவன் பசிக்குதுன்னுவான். அதனால் அவனுக்கு மட்டும் டிஃபன் ஊட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஓகே வாங்க. ஸோ நம்ம vlogல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். மங்கி கிட்ட கடி வாங்குறே இல்லையான்னு பாரு. டேய் பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான். ஸோ போகிற விட லஞ்ச் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நான் போகிறதுக்கு ஒரு 5 hours ஆகும். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் எதுவும் சாப்பிட்லன்றதுனால லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.